ஸோ எனக்கு கணவர் விட்டுட்டு போயிட்டு 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. நான் முதல் கிளினிக் வேலை, கூலி வேலை தான் செய்து வந்தேன் நான். பெண்கள் தலைமைத்துவ பெண்கள் தான் விதவைகள், கணவரால் கைப்பட்ட அவங்களுக்கு தான் நான் நிறைய பேர் கலைச்செல்வி. என்னுடைய வாணிக தொழிலினுடைய பெயர் ஆதித்யன் சுட்டின்றி இது. மற்றும் நான் கிளிநொச்சி திருநெல்வேலியில் வசித்து வருகின்றேன். நான் முதல் மனுஷன் பிரிந்து தனியாக தந்திருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் படிக்கின்றார்கள், கல்வி கற்கின்றார்கள். எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு சொந்த காணி வீடு இல்லை. இன்னொரு ஆக்கள வீட்டில் நான் வருகின்றேன். காலப்போக்கில் நான் கூலி வேலை தான் செய்து கொண்டு இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தேன். நான் அது போதிய அளவுக்கான கிளீனிங் வேலைகள், வீட்டு வேலைகளுக்கு தான் போய் கொண்டிருந்தேன். அது போதிய அளவுக்கு எனக்கு காணாது. அந்த காரணத்தினால நான் ஏன் வீட்டில் ஒரு தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்தால் என்னுடைய பிள்ளைகளையும் படிப்புகளையும் வீட்டையும் பார்க்கலாம்னு சொல்லி நான் இந்த என்னுடைய முயற்சி, என்னுடைய யோசனையால் தான் நான் இந்த ஷார்ட்லிஸ்ட் இதுகளை செய்து ஃபங்க்ஷனுகள், ஓடர்ஸ்கள் அதுகளுக்கெல்லாம் என்னுடைய பேரையும் கொடுத்து ஃபோன் நம்பரையும் கொடுத்து சின்னதாக இந்த தொழில் செய்து கொண்டிருந்தேன். நான் முதல் கிளினிக் வேலை, கூலி வேலை தான் செய்து வந்தேன். நான் காலையில் போனால் பின்னர் மஞ்சளை தான் வீட்டை வருது. பிள்ளைகளுக்கு டீசன் அழைத்திருக்கிற அந்த பிரச்சனையால் எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிள்ளைகளை கவனிக்காத ஒரு நிலப்பாட்டோண்டு வந்தது. அதுக்கு பிறகு நானாக யோசித்தேன். நான் வீடு வழியாக போய் வேலை செய்து கிளினிக் வேலை செய்து 5 மணிக்கு வரதை விட நானாக சொந்தமாக வீட்டில் இருந்து ஒரு தொழில் செய்தால் இந்த பிள்ளைகளை டியூஷன், ஸ்கூல் அப்படியே திறக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனை எடுத்து தான் இந்த வீட்டில் ஷார்ட்லிஸ்ட் செய்து நான் கொடுக்க வடிக்கிட்டேன். நான் ஆரம்பத்தில் ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு ஒரு 100 மோதகம் கேட்டவிகள் செய்தாங்க பாப்போம்னு சொல்லி. அப்போ அந்த சரியான முறையில் தரமான பொருளை போட்டு கொஞ்சம் டேஸ்டான முறையில் கலப்பணம் இல்லாமல் அஜினமோட்டர்கள் அது இதுன்னு கலக்காமல் எங்களுடைய தரமான பொருளை போட்டு 100 மோதகம் ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் கொடுத்தேன். நான் அவியல் அங்கே வந்து சாப்பிட்டு ஆக்களில் 4-5 பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த நம்பரை வாங்கி கொண்டு போய் பெரிய அளவுக்கு எனக்கு ஓடர்ஸ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தந்தவாங்க. 180 சரிசை பூசண்டா கூழ் அடிப்பினோம் கோயில் வழியை. அக்கா எங்களுக்கு ஒரு 50 மோதகம் தாங்க, 100 மோதகம் தாங்கட்டு அப்படி கேட்குறவியல். பிள்ளையார் கோயிலுக்கு கொடுத்துருக்குறேன், அம்மன் கோயிலுக்கு கொடுத்துருக்குறேன். அப்படி என்னுடைய அவிய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அறிமுகமாயினதான் இந்த ஓடர்ஸ்கள் எனக்கு நிறைய இடத்துல கிடைச்சது. அது இதில் எதிர்கொண்ட பிரச்சனை எனக்கு பொருளாதார பிரச்சனை. மற்ற அதுக்குரிய பாத்திரங்கள் இல்லை. முதல் ஒரு 25 மோதகம், அப்புறம் 50 மோதகம், அப்புறம் 150, 200 கேட்கல. பெரிய பாத்திரங்கள் அதெல்லாம் இல்லை. பொருளாதார பிரச்சனை. ஒரு கடையில் போய் ஓடர்ஸுக்கு கடனுக்கு சாமான் வாங்குவேன், பிறகு அதை செய்து திரும்ப அந்த கடனை கொடுப்பேன். பிறகு அப்படித்தான் மேலே வந்தது. அடுத்தது எனக்கு ஒரு சவால் உண்டு. என்னென்னு சொன்னால் சொந்த காணி வீடுகள் இல்லை. எனக்கு தனியாக இயங்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 4-5 பேரை வச்சு தனியாக நான் சொந்த முயற்சியில் 4-5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து மேலே கொண்டு போகணும்னா எனக்கு அதுக்குரிய கிச்சன் வசதிகள் இல்லை, வீடு வசதிகள் இல்லை. அதனால எனக்கு அது கொஞ்சம் சிரமத்துக்குள்ளே உள்ளாகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் எனக்கு ஓடர்ஸ்கள், பிறந்த நாள் வீடு, ஃபங்க்ஷன், பாரதி ஹோட்டல் எல்லாம் எடுத்த வேலை நட்ட. அப்படி எடுக்கும்போது 200, 300ன்னு சொல்லி எடுப்பாங்க. எடுக்கையில் நான் ஒரு 4 பேரை பிடிப்பேன் பெண்கள். அவங்களும் பெண்கள் தலைமைத்துவ பெண்கள் தான், விதவைகள், கடவுளால் கைப்பட்ட அவங்களுக்கு தான் நான் பிடிக்கிறேன். நான் பிடிச்சி நான் அவங்கள வச்சு வேலை செய்கிறது. அவங்களுக்கு இங்கே வந்து சிரமம் உண்டு, இட வசதியே இல்லை. சின்ன ஒரு கிச்சன், அந்த போதிய அளவு பொருட்கள் எங்கள்கிட்ட போதிய அளவு பேசினதுகள் இல்லை. அவைகள்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் வரைக்கும் ஒரு சட்டி கொண்டாங்க, ஒரு தாச்சி கொண்டாங்க மாக்குலைக்குன்னு சொல்லி. அது அவங்களுக்கு ஒரு சிரமம் அதிகம் இருக்கும். அவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு இடவசதி ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது. மற்றது அதுக்குரிய பாத்திரங்கள் இல்லை. நாங்கள் அந்த இதை விநியோகம் செய்கிறதுக்கு அதான் நான் அந்த 4 பேரை கூப்பிட்டு 4 மகளும் செய்கிற செயற்பாடாக இருக்குது. குழு செயற்பாடு போல் கொண்டு போகுது.
நான் இந்த லிங்க் நிறுவனத்தில் முதலாக போயிருந்தேன். அந்த மீட்டிங் போய்விட்டு தெரியாத சில விடயங்களும் நிறைய விடயங்களை நான் அறிஞ்சு கொண்டேன். பெண்கள் எப்படி தொழில் செய்யணும், எங்கெங்கே போய் அந்த சந்தை வாய்ப்பு செய்ய வேண்டும், எதன் மூலியமாக நீங்கள் இந்த தொழில் செய்கிறதுக்கு எங்கெங்கே ஆவணங்கள் எடுக்கணும், எங்கே பதியணும், பெண்கள் 4 சுவத்துக்குள்ளே இருக்காமல் வெளியே வரணும், மற்றது சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்ட வாழ வேணும்னு சொல்லி அந்த மீட்டிங் போக விட்டு தான் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. இப்போ என்னென்னு சொன்னால், எனக்கு கணவர் விட்டுட்டு போயிட்டு 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கல்விக்காகத்தான் நான் இந்த தொழில்களை இறங்கி செய்ய வழிகிட்டேன். பிள்ளைகளை வளர்க்கணும்டாக்காண்டி சொந்த காணி இல்லை, சொந்த வீடும் இல்லை. இன்னொரு ஆக்கள் இந்த வீட்டில் நான் சின்ன இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறையும் ஒரு கிச்சனும் தான், பெரிய வீடில். இதிலே தான் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, இதிலே தான் படுப்பாங்க. கிச்சன் மட்டும் ஒரு சின்ன ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் நான் இந்த தொழிலை பெரியதாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு காணி, இந்த வளமான ஒரு காணி இருக்குமா இருந்தால் நல்லா இருக்கும். அதில் எனக்கு பெரிய ஒரு கிச்சன், ஒரு வீடுகள் இருக்குமா இருந்தால் எனக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் இன்னும் 4 பேருக்கு ஒரு தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஆற்றலும் ஆசையும் இருக்குது. ஏன்னா எனக்கு போதிய அளவுக்கு நிதி பற்றாக்குறை. என்னுடைய எதிர்கால ஆசையும் லட்சியம் என்னென்று சொன்னால், என்ன மாதிரி கணவர் இல்லாமல் கணவரை கைவிட்டுட்டு இருக்கிற பெண்கள் எப்பயுமே மனம் தளராமல் அவங்களோட பிள்ளையில படிப்புலையும் சரி அறிவுலையும் சரி பெரிய பெரிய ஜொப்பில் போகிறதுக்கு அவங்க சொந்த காலில் உழைக்கணும். சுயமாக அவங்க உழைச்சி வாழணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது. அதனால் அவங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்து அவையோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவையோட பிள்ளைகள இதுகளையும் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை.